ரீசெண்டா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தியேட்டர்ல பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனா எனக்கு அந்த படம் பிடிக்கல. ஏன்னா நான் லேட்டா தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். அதுக்குள்ளேயே இந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டு கிளைமேக்ஸ்ல எப்போ வரும், யார் தொகையில விடுவா, அவரை யார் காப்பாத்துவா அப்படின்னு எல்லாத்தையுமே நான் ரீல்ஸ்ல பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததுனால எனக்கு அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய படம், ஒரு சூப்பரான படத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல்லாம் இல்லை. ஒரு யூஸ்வலான படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த சோஷியல் மீடியா எந்த அளவுக்குலாம் அஃபெக்ட் பண்ணுது, அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பைரசி. இப்போ நம்மளே ஒரு படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருப்போம். ஆனா நம்ம கேங்ல ஒருத்தன் 4 மணிக்கு ரிலீஸ் ஆன படத்தை 7 மணிக்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு, மச்சான் இந்த படம் செம்மையா இருக்கு, நீயும் போய் பாரு அப்படின்னு நம்ம கிட்டே சொல்லுவான். அது கூட நமக்கு டென்ஷன் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் ஒன்று கேட்பான், மச்சான் இந்த படம் என்கிட்ட இருக்கு, வேணா உனக்கு நான் சென்ட் பண்ணட்டா அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி டெலகிராம் அண்ட் டெலபாக்ஸ் இந்த மாதிரி சைட்ஸ்ல மூவிஸ் ரொம்ப ஏர்லியாவே ரிலீஸ் ஆகுறதுனால இந்த ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போற அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஒருவேளை இந்த சைட்ஸ்லாம் மூவிஸ் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அது இன்னும் தியேட்டர்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நெக்ஸ்ட், ஸ்பாய்லர்ஸ். ஒரு படத்துல நல்ல சீன் வந்துட்டா போதும், உடனே அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டா, ட்விட்டர்னு எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவானுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை என்ஜாய் பண்ணவங்களுக்கு அந்த ஹூக் கடைசி வரைக்குமே அவங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது இவரை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு தான் இவரை எப்படி காப்பாற்றுவாங்கன்ற அளவுக்கு தெரியும்ல. ஸோ எனக்கு அந்த படம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ஸோ இதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டிய படமே எனக்கு கனெக்ட் ஆகாம போயிடுச்சு இந்த ஸ்பாய்லர்ஸ்னால. ஸோ இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸ் எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியல. பட் நம்ம இப்போ ஒரு படத்தை நம்ம என்ஜாய் பண்றதுனால தான் வெளியே அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்றதுனால நிறைய பேசுறோம். ஆனா அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த படத்தோட ஒரு ஸ்டோரி லைனையும் விஷுவல்ஸையும் நம்ம ரிவீல் பண்ணாம அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு ஸ்பாயில் பண்ணாம இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சம்டைம்ஸ் சோஷியல் மீடியா ஒரு படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லியோ படம் எடுத்தோம்னா அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 1000 தேரியும் 1000 ஸ்க்ரீன் பிளே சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் டைரக்டர் லோகேஷே இவ்வளோலாம் யோசிச்சிருக்க மாட்டாரு. ஸோ அந்த படத்தை நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போய் பார்க்கறதுனால தான் நமக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸும் அண்ட் நிறைய பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த படத்தை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்துருந்தோம்னா நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ இல்லைனா ஒரு சாங்கோ ஹிட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். அதனாலே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது, எந்த ஒரு காசு செலவுமே இல்லாமல். ஸோ ப்ரமோஷனுக்கு இந்த சோஷியல் மீடியா பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி இப்போ ஒரு புது ஹீரோவோ இல்லை புது டேரக்டரோட படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் கிடைக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி அப்படிலாம் நிறைய படம் நம்ம ஊர்ல ஹிட் ஆயிருக்கு. இது இந்த சித்தா, அயோத்தி இந்த மாதிரி படங்கள் அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அதே மாதிரி முன்னாடிலாம் நம்ம ஒரு பெரிய படமோ இல்லைன்னா ஒரு ஸ்டார்ஸோட இன்டர்வியூஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு நல்ல படம் எடுத்த எந்த ஒரு டைரக்டரோ இல்லைன்னா அந்த ஃபிலிம் க்ரூவோ நம்மளால யூடியூப்ல அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்க முடியுது. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ சோஷியல் மீடியாவில் சினிமாவுக்கு இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஒருவேளை நாங்கள் சொன்ன ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்குமே தோணுச்சு, ஆமாப்பா நானும் இதை யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ரிலேட் ஆச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எங்கே சொல்றீங்க சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம்.